இங்க உட்காரலாமா? இங்க உட்காரலாமா? ஆ உட்காரலாம் உட்காரலாம். போச்சு போச்சு. என்னாச்சு? லெவல் 10 பக்கத்துல வந்துட்டேன். இப்போ பார்த்து போன்ல சார்ஜ் போச்சு. இதுவே எப்படி விளையாடுவேன்? போன் இல்லாம கூட விளையாடலாமே. போன் இல்லாம விளையாடலாமா? போங்கக்கா, காமெடி பண்ணாதீங்க. இருக்கு, நிறையவே இருக்கு. அப்படியா? அப்படி என்ன விளையாட்டு இருக்கு? அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்க அப்பா அம்மாவை உன்னை இந்த முகவரிக்கு கூட்டிட்டு போக சொல்லு. இப்ப நான் கிளம்புறேன். நம்ம அங்க சந்திப்போம். இந்த அக்கா என்னமோ சொல்றாங்க. நம்பலாமா வேண்டாமா? அம்மாவை கூட்டிட்டு போக சொல்லுவோம். போன் இல்லாம விளையாட்டாமே என்னடா இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு இல்ல? இங்க என்ன விளையாட்டுக்குன்னு பார்ப்போம். இரண்டாவது விளையாட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். அங்க பாருங்க, ஒரு பெட்டி இருக்கு. குழி குழியா இருக்கு. காதணி விக்கிற நாகப்பட்டியா இருக்குமோ? இல்ல இல்ல, இது காதணி இல்ல, இது சோடி. இதெல்லாம் மீன் தொட்டில போட்டா நல்லா இருக்கும். இது என்ன விளையாட்டு? இந்த விளையாட்டின் பெயர் பல்லாங்குழி. விளையாட்டின் விதிமுறைகள்: முதலில் ஆடுபவர் தன் பக்கத்தில் உள்ள ஒரு குழியில் இருக்கும் சோழிகளை எடுக்க வேண்டும். வலது புறமாக குழிக்கு ஒரு சோழி வீதம் போட வேண்டும். கையில் இருக்கும் சோழிகள் முடிந்தவுடன் அடுத்த குழியில் இருக்கும் சோழிகளை எடுத்து விளையாட்டை தொடர வேண்டும். குழியில் சோழிகள் இல்லை என்றால் அடுத்த குழியில் உள்ள சோழிகளை எடுத்துக் கொள்ளலாம். பிறகு எதிர் ஆட்டக்காரர் விளையாட்டை தொடருவார். ஆட்டம் முடிவில் அதிக சோழிகளை வைத்திருப்பவர் வெற்றி பெறுவார். நானும் புத்திக்காவும் அனுபவிக்கிறோம். நான் தோத்துட்டேன். போங்க, எனக்கு சரியா விளையாட தெரியல. பூர்த்திகா, கவலைப்படாத. எப்படி விளையாடணும் அத நாங்க சொல்லித்தரோம். எந்த குழியிலிருந்து ஆரம்பிச்சா அதிகமான காய்கள் கிடைக்கும்னு கணக்கு போட்டு விளையாடணும். இது ஒரு கணித
எதிராளி எங்க இருந்து ஆரம்பிப்பாள் அப்படின்னு யோசிச்சு விளையாடணும். இது ஒரு வியூக விளையாட்டு. இங்கேயும் நம்ம கைகளையும் விரல்களையும் பயன்படுத்தணும். நம்ம கவனம், மெமரி ஸ்கில்ஸ், மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாமே அதிகமாகும். சரி சரி புத்ரிகா, வா திரும்ப விளையாடலாம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. நீ ஜெயிச்சிட்ட புத்ரிகா, வாழ்த்துக்கள். நீங்க சொல்லி கொடுத்ததாலதான் இது நடந்துச்சு. அதனால நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து விளையாடுனா நம்ம எல்லாருமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். சரிதானே?